விஜயையும் அண்ணாமலையும் மட்டும் பேசுனீங்க. இப்போ விஜயுடைய ராசி கடகராசி, அண்ணாமலையின் ராசியும் கடகராசி. மக்களை ஒன்று திரட்டக்கூடிய சக்தியும் இந்த ஜாதகருக்கு உண்டு. அப்போ ஒரு கடுமையான சவாலினை எதிர்வரும் காலத்தில் இவர் உருவாக்குவார் ஆளுங்கட்சிக்கு. அண்ணாமலையை எதிர்த்து களம் காணவங்களுக்கு ஒரு கடின போட்டி இருக்கும் நிச்சயமா. இப்ப யாருக்கு யார் போட்டியாக வர போறாங்க பாத்தீங்கன்னா, விஜய்க்குத்தான் இப்பொழுது அண்ணாமலை போட்டியாக வருவார் இந்த காலத்தில். விஜயோட ஜோதிட பலத்தை விட அண்ணாமலை இந்த அதிகமா இருக்கு. இதுபாமா புரியுங்களா? இப்ப இவரே சக்தி பெற்றவராக இருப்பார். இப்ப அதிமுகவை சார்ந்த பலர் கூட இனிமே அண்ணாமலை பின்னால் போவதற்கு வாய்ப்புகள் உண்டு. புரியுங்களா? ஒரு சக்தியாக இனிமே பாத்தீங்கன்னா தமிழக அரசியலே ஒரு பெரிய மாற்றத்தோடு தான் இருக்கும். நவம்பர் 13க்கு பிறகு முதல்வர் விஜயாக இருந்தாலும் சரி, அண்ணாமலையாக இருந்தாலும் சரி, ஒரு சோதனை, நெருக்கடி, போராட்டத்தை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். எவரையெல்லாம் இவர் நம்பிக்கொண்டிருக்கிறாரோ அவர்களே இவருடைய முதுகில் குத்துவார்கள், அவர்களே இவருக்கு தலைவலியாக மாறுவார்கள், இவருக்கு எதிர்ப்பாக மாறுவார்கள். அவர்களால் இவர் சங்கடத்தை அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும். சென்சூட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் ஜோதிடர் வித்தகர் திருக்கோயிலூர் பரணிதரன் அவர்கள். வணக்கம். வணக்கம் ஐயா. நம்ம கடந்த தேர்தலுக்கு அப்போ ஒரு நல்ல ஒரு கண்டென்ட் ஒன்று பண்ணோம், குறிப்பாக விஜயோட அரசியல். ஆமாம், விஜய்க்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் எப்படி இருக்குது, ஜோதிடத்தில் அவங்களோட அரசியல் வலிமை எப்படி இருக்குது அப்படின்னு பேசணும். ரொம்ப துல்லியமாக அழகாக சொன்னீங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டோட அரசியல் ஸ்டாலினை வீழ்த்தக்கூடிய சக்தி விஜய் கொண்டு ஒரே விஷயம் முடிச்சிருந்தோம். ஆமாம், அது எல்லாமே தெளிவாக அழகாக இருந்தது. அதே தான் நடந்தது. நம்ம என்ன பேசணுமோ அதுதான் நடந்திருக்கு. இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு சில மாற்றங்கள் வந்திருக்கு. விஜய் ஆட்சி ஏற்றின உடனே அண்ணாமலை தமிழக அரசியல் பயணிக்க போகிறார். இது எப்படி பார்க்குது அரசியல் ரீதியாக? மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் இப்போ அண்ணாமலை ஏற்கனவே விஜய்க்கு முன்னாடி அரசியல் செஞ்சவர், இன்றைக்கி ஆனால் சொந்த கட்சியில் பயணம் பண்ணுறாரு. ஒரு அரசியல் மாற்றம் இங்கே நிகழ்ந்திருக்கு. இப்போ ஜோதிடத்தில் எப்படி இருக்குது, அவங்களோட வலிமை எப்படி இருக்க போகுது? அண்ணாமலையோட வலிமை ஜோதிட ரீதியாக அந்த அரசியலோட வழி எப்படி போக போகுது? விஜய்க்கு அண்ணாமலை இன்றி என்ன தடங்களை ஏற்படுத்த போகுது? திராவிடம் இங்கே திமுக விழுந்து கிடக்குதா? இது என்னென்ன மாற்றங்கள் நடப்போகுது ஜோதிடத்தில்? சரியான தகவலை பிடிச்சிருக்கீங்க. என்ன தகவல்னா, அண்ணாமலை என்றால் யார் என்று அறியப்பட்டுள்ளது, தமிழகத்தில் அரசியலில் அறியப்பட்டுள்ளது. இத்தனை நாளும் வேறு ஒரு இடத்துல இருந்தார், அங்கே ஒரு பணியாளர் மாதிரி இருந்தார். இப்போ சுயமாக ஒரு அமைப்பினை உருவாக்குகின்ற இடத்திற்கு வந்துட்டார். இதெல்லாம் திடீரென்று நிகழக்கூடிய விஷயங்களே கிடையாதுங்க. ஜோதிட ரீதியாக நீங்கள் பேசணும், நான் பேசணுன்னா கூட ஒரு காலத்தால் தீர்மானிக்கப்பட்டிருக்கணும். ஒரு கடந்த பிறவினுடைய கர்ம வினை தான் இந்த நேரத்தில் நம்ம ஒன்றா உட்காந்து பேசியிருக்கோம். அப்போது நாம் அரசியலுக்கு அப்பாற்பட்டு தான் பேச வேண்டிய நிலைமையில் நான் இருக்கேன். புரியுங்களா? அப்போ அவங்க ஜாதகம் என்ன சொல்ல போகுது? நீங்கள் விஜயையும் அண்ணாமலையும் மட்டும் பேசுனீங்க. இப்போ விஜயுடைய ராசி கடகராசி, அண்ணாமலையின் ராசியும் கடகராசி. இப்போ பார்த்தீங்களா, இந்த நேரத்தில் இந்த இரண்டு மகா சக்திகள் தான் சொல்லுவேன் நான். என்னென்னா, ஒரு நேரத்தில் ஒருவருக்கு நல்ல நேரம் வருகின்ற போது அதே நேரத்தில் மற்றவருக்கும் நல்ல நேரம் வரும். கடந்த நேரத்தில் தேர்தலில் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் தான் பிடிச்சிருந்தோம். நம்ம எடப்பாடியாரை வீழ்த்துகின்ற சக்தி ஸ்டாலினுக்கு உண்டு, ஸ்டாலினை வீழ்த்துகின்ற சக்தி விஜய்க்கு உண்டு. இப்போ இந்த இரண்டு சக்திகள் இப்போ ஸ்டாலினுக்கு எதிராக இப்பொழுது இரண்டு சக்திகள் தோன்றியிருக்கின்றன. இரண்டு கடகம். அதுலேயும் சிறப்பாக ஒன்று பார்க்கணுங்க. ஒன்று ஒருவர் பார்த்தீங்கன்னா சனியுடைய ஆதிபத்தியம், பூச நட்சத்திரம். இவர் ஆயில்யம், புதனுடைய ஆதிபத்தியம். நீங்கள் அவர்கிட்ட தடாலடி இருக்கும், இவர்கிட்ட புள்ளி விவரம் இருக்கு. யார்கிட்ட? அண்ணாமலை கிட்ட புள்ளி விவரம் இருக்கும். புரியுங்களா? இங்க யார் ஜெயிப்பாங்கன்னா ஒரு காலகட்டத்தில் தடாலடி ஜெயிச்சிடும். நிரந்தரமாக வெற்றி பெறக்கூடியவர் புள்ளி விவரத்துடன் இருந்திடக்கூடியவர். புரியுங்களா? நான் ஜாதகம் மட்டுமே நான் பேசுறேன். புரியுங்களா? இப்பொழுது நடைபெற்றது பார்த்தீங்கன்னா அவருக்கு கேந்திர ரீதியாக எப்படி பார்க்கணும்னா, ராசியை வைத்து லக்கினத்தை வைத்து கேந்திர ரீதியாக எந்த கிரகங்கள் இங்கே சந்திருக்கிறார்கள். அப்படி பார்க்கின்ற போது கடகராசிக்கு 4ஆம் இடமான துலாத்தில் செவ்வாய் சனி சஞ்சரிக்கிறாங்க. பொதுவாக இந்த செவ்வாய் சனி சேர்க்கறதுக்கு பாருங்க,
ஒரு போராளி. எப்படிங்க, எந்த ஒன்றையும் கையில் எடுத்து விட்டால் அது யாராக இருந்தாலும், இப்போ அண்ணாமலை என்பது ஒரு அரசியல்வாதியாக தோன்றுகிறார், நமக்கு வந்து அண்ணாமலை ஒரு சாதாரண ஒரு மனிதராக நம்ம பார்க்குறேன். அந்த மனிதர் அவர் பிறந்த நேரத்தில் அவர் ஒரு போராளியாக வாழ்ந்திடக்கூடியவர், திட்டமிட்டு செயல்படக்கூடியவர். இப்பொழுது நடைபெற்று வருவது பார்த்தீங்கன்னா சூரிய திசை. அப்போ சூரியன் எங்கே இருக்கார் பார்த்தீங்கன்னா லக்னத்திற்கு பாக்கியஸ்தானத்தில், அவருடைய ஜாதகத்தில் அவருடைய லக்னம் கன்னி லக்னம் இருப்பது பாக்கியஸ்தானத்தில். சித்திரை வைகாசி மாதம் பிறந்திருக்காரு, 4/6/84. புரியுதுங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா கடகராசி. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவருக்கு இருக்கின்ற சக்திகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புள்ளி விவரம், துல்லியம், ஒரு போராட்ட குணம் எல்லாமே அவர்கிட்ட இருக்கும். இந்த மக்களை ஒன்று திரட்டக்கூடிய சக்தியும் இந்த ஜாதகருக்கு உண்டு. அப்போ ஒரு கடுமையான சவாலினை எதிர்வரும் காலத்தில் இவர் உருவாக்குவார் ஆளுங்கட்சிக்கு. அண்ணாமலையை எதிர்த்து களம் காணவங்களுக்கு ஒரு கடின போட்டி இருக்கும். நிச்சயமா அண்ணாமலையை வந்து ஒரு எப்பொழுதுமே ஒரு தமிழக அரசியல் பார்த்தீங்கன்னா நம்ம மையமாக வச்சு பேசணும். அதை எப்படி பேசணும்னா, ஆளும் கட்சியை எதிர்த்து யார் சரியாக களம் காண்கிறார்களோ, என்னை யார் எதிர்க்கணும். இப்போ நான் தனி மனிதன் இருக்குங்க, எனக்கு ஒரு உணர்வு இருக்கும், ஒரு பொதுவாக பேசுவோம், ஒரு உணர்வு இருக்கும். ஒரு அநியாயம் நடக்கின்ற போது அது தட்டி கேட்கின்ற எண்ணம் எனக்குள்ள வரும், ஆனால் என்னால் முடியாது. ஒரு ஹீரோ வந்து நமக்கு முன்னாடி இருக்கும்போது அது திரையிலோ சரி அரசியலிலோ அந்த ஹீரோ வந்து இவன் உள்வாங்குவான், இவர் நம்முடைய உணர்வுகளை பிரதிபலிக்கிறார், இவருடைய வழி நம்ம போகலாம். இப்போ கடைசி காலத்தில் பார்த்தா அரசியலில் பார்த்தீங்கன்னா விஜய் செய்த ஒரு அதிரடியான பிரச்சாரங்கள், ஆளுங்கட்சிக்கு எதிராக அவர் குரல் கொடுத்தது, ரொம்ப அலட்சியமாக பேசியது, எதிர்த்து பேசியது, இதெல்லாம் ஆளுங்கட்சியுடைய சின்ன சின்ன தவறுகளை எல்லாம் பார்த்து பார்த்து மனம் வெதும்பி கொண்ட இளைஞர்களுக்கு விஜய் ஒரு மாற்று சக்தியாக தெரிந்து அவர் பின்னால் அணிதிரள வேண்டிய நிலை ஏற்பட்டது. இப்போ யாருக்கு யார் போட்டியாக வர போகிறாங்க பார்த்தீங்கன்னா விஜய்க்குத்தான் இப்பொழுது அண்ணாமலை போட்டியாக வருவார் இந்த காலத்தில். எனக்கு இதில் சொல்லுங்கள், இப்போது அண்ணாமலையோட ராசி ஒரு உச்சத்தில் இருக்குது, யாரை எதிர்த்து களம் காணாலும் ஒரு பிரம்மாண்டமாக ஒரு அரசியலில் முன்னேறி போவார். இப்போ ஒரு 5 ஆண்டு காலம் இருக்குது இன்னும் தமிழ்நாடு தேர்தலில். இப்போது நாடாளுமன்ற தேர்தலும் வரப்போகுது, இன்னும் 2 வருடம். இப்போ அண்ணாமலை ராசிக்கு ஜோதிடம் என்ன சொல்லுது? ஒரு அதிகாரத்தை நோக்கி பயணிப்பாரா? ஒரு அதிகார இடத்துல அமருவாரா? ஒரே ஒரு தகவல் மட்டும் சொல்லிடுறேங்க, நான் தெளிவாக சொல்ல வேண்டியது. வேற ஒரு சேனலில் பேசும்போது, இங்கேயும் பேசியிருக்கேன் நினைக்கிறேன், அதை சேனலில் பேசும்போது அண்ணாமலை அதிரடி ஆட்டத்தை ஆரம்பிப்பால் பேசியிருந்தேன். எப்போ தேர்தலுக்கு முன்னாடியே வெளிப்படுவார்னு பேசியிருக்கேன், மீண்டும் வெளிப்படுவார், செல்வாக்குடன் திகழ்வார்னு பேசியிருக்கேன். தேர்தலுக்கு முன்னதாகவே எல்லா நிலையிலும் இப்போ சரியான நேரம் பார்த்தீங்கன்னா குரு பெயர்ச்சி நடந்திருக்கு, குரு ஜென்ம ராசிக்குள்ளே வந்திருக்காரு. எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா ஜென்ம குரு வனத்திலே ராமர் சிதையை சிதை வைத்து சொல்லிட்டு ரொம்ப நெகட்டிவான பலன் தான் கொடுப்பார் சொல்லுவாங்க. என்னுடைய அனுபவத்தில் ஜென்ம ராசிக்குள் குரு சஞ்சரிக்கின்ற போது மட்டும்தான் யோகத்தை கொடுப்பார். என்ன காரணம்னா அவருடைய 5, 7, 9ஆம் பார்வைகள் பார்த்தீங்கன்னா ஒரு புண்ணிய பலன்கள், பூர்வ புண்ணிய பலன்கள். 7 ஒரு நட்பு வட்டத்தை இறுக்கிக் கொள்வது, ஒரு புதிய சக்தியை சேர்த்துக் கொள்வது, நண்பர்களை அரவணைத்துக் கொள்வது. புரியுங்களா? இது பொதுவாக கடகராசினருக்கு இந்த காலகட்டத்தில் 9ஆம் இடத்தையும் குரு பார்க்கிறார், பாக்கிய சார்ந்து குரு பார்க்கிறார். இந்த காலகட்டம் இது 26ஆம் தேதிக்கு பிறகு, மே 26ஆம் தேதிக்கு பிறகு இவர் தெளிவாக தான் சில காய் நகர்த்திட்டு இருக்காரு, திட்டமிட்டு தான் காய் நகர்த்துறாரு. அது ஜோதிட ரீதியாக கூட இருக்கலாம், என் நம்பிக்கை. புரியுங்களா? எதுவுமே யாருமே ஒரு ஆலோசனை இல்லாமல் எந்த இடத்துல இறங்கி போக மாட்டாங்க. அப்போ இவர் ஜோதிட ரீதியாக இந்த குரு பயிற்சியை ஒட்டி, இதற்கு முன்னதாகவே கடந்த மார்ச் மாதம் சனி பயிற்சி, அந்த சனி பயிற்சியின் காரணமாக பாக்கியஸ்தானத்தில் சனி வந்தார். இவருக்கு தேர்தலுக்கு முன்னதாக ஒரு தனி அணியாக இருந்தால் பார்த்தீங்கன்னா இவரே பிரம்மடம் மாறியிருப்பார். தேர்தலுக்கு முன்னதாக இவர் தனி கட்சி ஆரம்பித்திருந்தால் நிச்சயமாக இவர் ஒரு சக்தியாக உருவெடுத்து விஜயோட ஜோதிட பலத்தை விட அண்ணாமலை இந்த அதிகமாக இருக்கு. இதுபாமா, புரியுங்களா? இப்போ இவரே சக்தி பெற்று வேலை இருப்பார். அங்கே தாங்க ஒன்று வேலை செய்து நான் கர்ம வினை. அப்போ நீ செய்த வினை கடந்த பிறவிகளில் அதை தான் நீ வந்து இப்போ அறுவடை பண்ண முடியும். அப்போ இந்த நேரத்தில் ஒரு சரியான நேரத்தை பயன்படுத்தி கொள்ளவில்லை. ஆனாலும் அது சரியான நேரம் மாறிவிடவில்லை, இன்னும் இருக்கு. 9ஆம் இடத்துல சனி இருக்கிறாரு, ஜென்மத்தில் குரு இருக்காரு. சனி உச்சத்தில் இருக்குது விஜய்க்கா அண்ணாமலைக்கா? இருவருக்குமே. புரியுங்களா? அதில் என்ன பார்க்கணும்னா இவருக்கு சனி உச்சம், யாருக்கு? அண்ணாமலைக்கு. அண்ணாமலை சனி உச்சமாக இருக்காரு. விஜயை விட பார்த்தீங்கன்னா அண்ணாமலைக்கு யோகம். சனி என்பவன் தான் தொண்டர்கள் பலத்தையும், புரியுதுங்களா, மற்ற ஒரு அரவணைப்பையும், அடிமட்ட தொண்டர்களை இனம் சேர்த்துக் கொள்வதையும் சனிதான் செய்து கொடுப்பார்.
அப்ப சனியுடைய பலம் இவருக்கு இருக்கு. அது குறிப்பாக ராசிக்கு 4 கேந்திர பலத்தோடு சனி இருக்கிறாரு, எந்த பிரச்சனையும் கிடையாது, இவர் வெற்றி பெறக்கூடிய நிலை இருக்கு. ஒரு விஷயம் என்னன்னா, இவங்க தெரிஞ்சுதான் சில விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அக்டோபர் 20 வந்து குரு பகவான் வந்து சிம்மத்துக்கு அதிப சார்பா போயிடுவார். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 15/7 வந்து சனி வக்ரமா வர்றார். எப்படிங்க? இப்போ பாக்கிய சனி இவர்களுக்கு கடகராசினருக்கு சனி வந்து வக்ரமாக போறார். அப்போ 2028 இந்த பாக்கிய சனி பார்த்து ஜீவன சனியை மாறிடுவார். ஆனால் அங்கே அவருக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சங்கடம் வரும், இவருக்கு சங்கடம் வராது. ஏன்னா அண்ணாமலைக்கு வராது. இவர் உச்சமாக சனி இருக்கிறார், இவருக்கும் சனியால் சங்கடம் வராது. அவருக்கும் முன்னாள் முதல்வருக்கும் சனியால் சங்கடம் வராது. அவருக்கும் சனி உச்சம், இவருக்கும் சனி உச்சம். இப்போ ஒட்டுமொத்தமாக அண்ணாமலைக்கு ஒரு ஜோதிடத்தில் ஒரு உச்ச சாயல் இருக்கு. இப்போ எனக்கு இதில் இப்போ தடங்கள், அண்ணாமலைக்கு ஒரு தடங்கள் இருக்கு, ஏதோ ஒரு கிரகங்கள் ஒரு எழுதி வச்சுக்கங்க. இப்போ கையில் வேலை எடுப்பார் இவர். கையில் வேலை எடுப்பார். அதுக்கு என்ன காரணம்னா, அவர் செய்வது செவ்வாய் சனி சேர்க்கை. அப்போ அவர் மீண்டும் ஒரு முருக பக்தராக அவர் இயங்குவார். புரியுங்களா? கையில் வேலை எடுப்பார். செவ்வாய் வந்து ராசிக்கு 4, சனி வந்து உச்சமாக இருக்காரு. நிச்சயமாக இவருடைய அரசியல் பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்மீகத்தை சார்ந்த அரசியலாக, அதை முன்னெடுக்கின்ற அரசியலாகத்தான் இவருடைய அரசியல் இருக்கும். இது பாதகமான நேரம் வருவதற்கு முன்னதாக களம் கொண்டு விட்டார். இப்போ யாரோட ஜாதகம் அண்ணாமலைக்கு தடங்களாக இருக்கும்? அதாவது வலிமை, இன்னைக்கு வந்து ஜோதிடத்தில் அண்ணாமலை ஸ்ட்ராங்காக இருக்கார். ஜோதிடப்படி தான் இந்த அரசியலை முன்னெடுத்து நடக்கிறாருன்னு சொல்கிறீங்க, அழுத்தமாக சொல்கிறீங்க. இவர் அறிவித்த நாளும் அது மாதிரி தான் இருக்குது. இப்போது அண்ணாமலைக்கான தடங்கள், தடைகள் அது இது சரியா பார்க்கணுங்க. என்ன பார்க்கணும்? விஜய் பக்கமா, எடப்பாடி? நியாயமான விஷயம். எந்த ஜாதகம் இவரை தடைப்படும். இப்போ பார்த்தீங்கன்னா இவருக்கு 2ஆம் இடம் மு க ஸ்டாலின் அவர்கள். இப்படி பேசுவோம், கோச்சாரமே பேசிடுவோம். 3ஆம் இடம் எடப்பாடியார். இவர்கள் இருவராலும் இவரை ஒன்று செய்திட முடியாது. புரியுங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா ரிஷபராசி யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அவர் யார் பார்த்தீங்கன்னா அவரும் 11ஆம் இடம். அவருக்கு இவர் 3ஆம் இடம். இவரை தடை போடுகின்ற சக்தி இங்கே எவரும் கிடையாது. அண்ணாமலைக்கு தடை போடுகின்ற சக்தி எவரும் கிடையாது. ஆனால் ஒரு போட்டி எங்கே இருக்குன்னா, விஜயா அண்ணாமலையா, சனியா புதனா. புரியுங்களா? அவர் பூசம் நட்சத்திரம், இவர் வந்து ஆயுள் நட்சத்திரம். புரியுங்களா? திசா புத்தி மாறுது. ஆனால் அவருக்கு சுக்கர திசை போயிட்டு இருக்கு, இவருக்கு சூரிய திசை போயிட்டு இருக்கு. புரியுங்களா? இந்த நேரத்தில் சரியான நேரத்தில் தான் களம் கண்டிருக்காரு. இந்த நேரத்தில் எதிர்காலம் என்பது இவரை எவரும் வீழ்த்த முடியாது. இவருடைய அரசியலே வேறு மாதிரி இருக்குங்க. ஒரு இளைஞர்கள் மத்தியில் அரசியல் கொண்டு போவார், ஆன்மீக ரீதியாக அரசியல் கொண்டு போவார். இவருடைய அரசியல் ஒரு புதுமையான அரசியலாக இருக்கும். நீங்கள் வந்து இந்த பாஜகவெல்லாம் சாராத, புரியுங்களா, இந்த தமிழ் மண்ணிற்கேற்ற ஒரு அரசியலாகத்தான் அண்ணாமலையின் அரசியல் இருக்கும். நிச்சயமாக ஒரு சக்தியாக இவர் உருவெடுப்பதற்கு நான் 3-4 மாதம் சொல்லிட்டேன். மீண்டும் அதை தான் சொல்கிறேன். அவர் ஜாதகத்தை வச்சுக்கிட்டு ஒரு பெரிய சக்தியாக உருவெடுப்பார். சரி, இங்கே ஜாதகம் என்ன சொல்லுது? அண்ணாமலைக்கும் மக்கள் தொடர்புக்கும் மக்கள் சக்தி தான். இன்றைக்கி நம்ம விஜயோட ஜாதகத்தை பார்த்தோம், உதயநிதியை பார்த்தோம், ஸ்டாலினோட பார்த்தோம், எடப்பாடியெல்லாம் பார்த்தோம். இப்போது மக்கள் சக்திக்கும் அண்ணாமலையோட சக்திக்கும் உறவுகள் எப்படி இருக்கும்? ஜாதகத்தில் என்ன சொல்லுது? இப்போது இதுதான் நாம் தொடர்ந்து சொல்லிட்டு வருது. சனி யாருக்கு ஆட்சியாகவோ உச்சமாகவோ நட்பாகவோ இருக்கிறதோ அவர்களால் வெற்றி பெற முடியும் அரசியலில். இவருக்கு சனி உச்சம். கூடவே சனியோட பார்த்தீங்கன்னா செவ்வாய் சேர்ந்திருக்காரு. செவ்வாய்னா யாருன்னா அந்த ரத்தக்காரங்கன்னு யுத்தக எதை பற்றியும் கவலைப்படுறதில்லை. எனக்கு என்ன தெரியுமோ அதை வந்து மக்கள் மட்டத்தில் வச்சிடுறேன், நீங்கள் தீர்ப்பு சொல்லுங்கள். நீங்கள் கடந்த கால அரசியல் பார்த்தீங்கன்னா அவருடைய, நான் வேறு எந்த விமர்சனத்துக்கு போக விரும்பலை, அவருடைய நாம் பார்த்த அரசியல் எந்த ஒரு அச்சத்திற்கும் அச்சப்படாமல், எதை பற்றியும் கவலைப்படாமல், எல்லா விதமான விஷயங்களும் புள்ளி விவரம் வழியாக வைத்து தான் அந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை கலங்க வைத்தவர். ஆனால் அவருக்கு அந்த வாய்ப்பை தொடர்ந்து கொடுக்கல. அதற்கு காரணம் அரசியல், புரியுதுங்களா? அவருக்குடைய கிரக சூழ்நிலைகள் எல்லாம் மாறிப்போச்சு. எடப்பாடியார் செஞ்ச மிகப்பெரிய தவறு அண்ணாமலையை வந்து இந்த பாஜக தலைமை பதவி இறக்கியது. அது இவருக்கு வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட் ஆக போகுது. இப்போ அதிமுகவை சார்ந்த பலர் கூட இனிமேல் வந்து அண்ணாமலை பின்னால் போவதற்கு வாய்ப்புகள் உண்டு. புரியுங்களா? ஒரு சக்தியாக இனிமேல் பார்த்தீங்கன்னா தமிழக அரசியலே ஒரு பெரிய மாற்றத்தோடு தான் இருக்கும். பெரிய மாற்றம் இருக்குது.
அதே நேரத்தில் வீழ்ந்து விட்டவர்களையும் நம்ம பார்க்கணும். அந்த வீழ்ச்சி நிரந்தரமான வீழ்ச்சியா இல்லை மீண்டும் எழுச்சி பெறுவார் பார்க்கணும். நீ ஒரே புள்ளி மட்டும் பார்க்கக்கூடாது. நான் எப்பயுமே சொல்லுவேங்க, ஒரே நேரத்தில் உங்களுக்கு போட்டியாளர் யார் அப்படி ஜாதகத்தை பாருங்க. உனக்கு சாதகமான சூழ்நிலை இருக்குது, ஆனால் உன்னுடைய எதிரியுடைய ஜாதகம் எப்படி இருக்குது, அவரை உன்னால் வெற்றி பெற முடியுமா, இது ரொம்ப அவசியமாக பார்க்கணும். அப்படி பார்க்கின்ற போது இவருக்கு எதிரிகள் இல்லை, புரியுங்களா, இவர் நிச்சயமாக ஒரு விஸ்வரூபம் எடுப்பார். இப்போ அண்ணாமலைக்கு இந்த ஜாதகம்லாம் எதுவும் தடையில்லை, ஒரு இடத்துல போயிடுவாரு, யாரு உறவுல இருப்பாங்க, எந்த ஜாதகம் அண்ணாமலைக்கு கை கொடுக்கும்? இப்போ தடைகள்லாம் எதுவும் இல்லை, ஆனால் அண்ணாமலை ஒரு இடத்துக்கு வந்துட்டா இவங்க கூட இருந்தா அண்ணாமலையோட நான் பொதுவாக நான் சொல்லுவேன், ஒரு ராசினருக்கு 6ஆம் இடத்த ராசி, 8ஆம் இடத்த ராசி, 12ஆம் இடத்த ராசி. இவருக்கு ராசின்னு பார்த்தீங்கன்னா கடகராசி. கடகராசி 12ஆம் இடம் என்பது மிதுனம், 6ஆம் இடம் என்பது பார்த்தீங்கன்னா தனுசு, 8ஆம் இடம் என்பது பார்த்தீங்கன்னா கும்பம். இந்த 3 ராசினரும் இவருக்கு எதிர்மறையாக இருப்பார்கள். ஆனால் இந்த 3 ராசியிலுமே யாருமே தலைவர்கள் இல்லை. இங்கே மிதுனம், தனுசு, கும்பம் பெரிய தலைவர்கள் இல்லை. நான் இப்போ ஒரு வீடியோ பேசியிருந்தேன். என்ன வீடியோ பேசியிருந்தேன்னா, நீங்கள் ஒரு ஆளுமை இருக்கும். திராவிட முன்னேற்ற கழகம்னா மு.க. ஸ்டாலின் அவர் தலைவர், அதிமுக எடப்பாடி தலைவர், இவர் விஜய் வந்து தாவேக தலைவர் முதல்வர், அவருடைய ராசி இந்த ராசி. இப்போ நீங்கள் வந்து ஒரு 12வது இடத்தை சேர்ந்த ஒரு ராசின்னு வச்சிங்களேன், உங்கள் ராசிக்கு அந்த ராசி 12ஆம் இடமா வருது. இப்போ இன்றைக்கி ஒரு 3-4 பேர் தாவேகாவுக்கு போகிறாங்க, இன்றைக்கி தாவேக போகிறாங்க, இன்றைக்கி ஏடிஎம்கே போகிறாங்க. இப்போ துலாம் ராசிக்காரங்க அவங்க பெரும்பாலும் துலாம் ராசிக்காரங்க ஏன் விஜய்கிட்ட போகிறாங்கன்னா, துலாம் ராசிக்கு 12ஆம் இடம் இருந்து கன்னிராசி. கன்னிராசியுடைய இவர் பார்த்தீங்கன்னா எடப்பாடியார். இப்போ எடப்பாடியாருடன் அவர்கள் சங்கமிக்கின்ற வரையில், நடைபோடுகின்ற வரையில் அவர்களால் முன்னேற்றம் அடைய முடியாது. அதை அவர்களே பார்த்தீங்கன்னா கடந்த கால ஆட்சியில் ஜெயலலிதா அவர்களுடன் இருந்தபோது துலாம் ராசினர் அது 11ஆம் இடம் லாபத்தை அடைந்திருப்பார்கள். இப்பொழுது தலைமை மாறிய பிறகு இந்த தலைமைக்கு கீழே இவங்களால் பார்த்தீங்கன்னா செலவினங்களும் நஷ்டங்களும் தோல்விகளும் தான் இவங்களுக்கு கிடைத்திருக்கும். அப்போது எந்த ராசினர் எந்த ராசியின் தலைமையில் இயங்குவது என்பது பெரிய விஷயம். அப்போது இவருக்கு பின்னால் கடகராசின்னு வச்சுங்களேன், கன்னி ராசினர் போகலாம் 11ஆம் இடம், புரியுங்களா. அது 9ஆம் இடத்து ராசி போகலாம். யார் போகலாம்? 9ஆம் இடத்தை சேர்ந்த விருட்சம் போகலாம், 11ஆம் இடத்தை சேர்ந்த ரிஷபம் போகலாம். இப்படி போன்றவர்கள் போகின்ற போது இந்த தலைமையினால் இவர்கள் செல்வாக்கு அடைவார்கள். நாம் எந்த இடத்துல இருக்கணும்? இப்போ கணவன் மனைவி உறவு மாதிரி தாங்க இந்த அரசியல் தலைவருக்கும் தொண்டர்களுக்கு உள்ள உறவு. அப்போ நட்பு ஸ்தானத்தை முதல்ல பார்க்கணும். 7ஆம் இடம் பலமாக இருந்து விட்டால் நட்பு பலமாக இருக்கும். 11ஆம் இடமாக அந்த தலைமை இருந்து விட்டால் அந்த தலைமையினால் நமக்கு நன்மை கிடைக்கும். 12ஆம் இடமாக தலைமை இருந்து விட்டால் அந்த தலைமையினால் நாம் தோல்விகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். புரியுங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா கன்னி ராசியை சேர்ந்த எடப்பாடியார் ஜாதகத்தின்படி அவருடைய கட்சியில் இருந்த துலாம் ராசினருக்கு பெரிய தோல்வி, பெரிய இழப்புகள். இது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இது யாரும் பார்க்கறது இல்லை. அப்போ எந்த தலைமையின் கீழ் நீங்கள் இயங்க வேண்டும், இதுவே பார்த்து தான் இயங்கணும். ஓகே, சொல்லுங்க. இப்போ அண்ணாமலையோட ரூட்டு கிளியர், எதுவும் பிரச்சனையே இல்லை. நிச்சயமாக வந்து ஒரு அசுர சக்தியாக உருவெடுப்பார். இளைஞர் பட்டாளத்துடன் நடைபோடுவார், கையினில் வேலை எடுப்பார். அவருடைய அரசியல் எதிர்காலத்திற்கு துல்லியமாக கணித்து விட்டார். இன்னும் ஏன் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 16 அறிவிக்காம சொல்லியிருக்காங்கன்னா, அதற்கு முன்னாடி வந்து சனி வக்ரம் ஆகிறார், புரியுங்களா. அவர் எல்லாமே சரியாக பார்த்தா செய்கிறாரு. இன்னொரு விஷயத்தை நீங்கள் பார்க்கணும். இப்போது நவம்பர் 13 ராகு கேது பெயர்ச்சி. கடந்த காலத்தில் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் தோல்விக்கு அந்த ராகு கேது தான் பெரும் காரணம், புரியுங்களா. நான் துல்லியமாக அதான் சொல்லியிருந்தேன். அரசியல் அப்புறம் மக்களுடைய பார்வை அப்புறம் ஜாதகத்தை பார்க்கணும் இல்லைங்களா. இவருடைய ராசிக்குள்ளே 1.5 ஆண்டுகளாக இப்போ கேது இருந்துட்டு இருக்கார் சிம்ம ராசிக்குள்ள. இப்போ கடக ராசிக்குள்ள கேது போக போகிறார். கேது போகின்ற போது 7ஆம் இடத்துல ராகு இருப்பார், புரியுங்களா. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நவம்பர் 13க்கு பிறகு முதல்வர் விஜயாக இருந்தாலும் சரி, அண்ணாமலையாக இருந்தாலும் சரி, ஒரு சோதனை, நெருக்கடி, போராட்டத்தை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். போராட்டத்தை சந்திக்காம அரசியல் பண்ண முடியாது, புரியுங்களா. அவர் வந்து அன்னைக்கு பார்த்தீங்கன்னா டெல்லியுடைய செல்வாக்கு இருந்துச்சு. இப்போ தனி மனிதனாக நடைபெறாரு. இப்போ இவருடைய சுய பலம் தான் இப்போ, புரியுங்களா. இந்த ஆளும் கட்சி எப்படி எதிர்கொள்ள போகிறது, என்னவெல்லாம் எதிர்வினை ஆற்றப் போகிறது, மத்திய அரசு இதை எப்படி வேடிக்கை பார்க்க போகிறது, எப்படி நடவடிக்கை எடுக்க போகிறது, இது நிறையா இருக்கு இல்லையா. அரசியலே வந்து பெரிய விளையாட்டு தான், புரியுங்களா. பெரிய சூழ்ச்சிகள் நிறைந்த ஒரு விளையாட்டு இது.
இப்போ அண்ணாமலை பக்கம் எந்த பிரச்சனையும் கிடையாது, ஜோதிடம் வலுவா இருக்கு. இல்ல நான் சொல்றேன், மறுபடியும் சொல்றேன், கோச்சார ரீதியாக நவம்பர் 13க்கு பிறகு கேது உள்ளே வருகின்ற போது 1.5 ஆண்டுகள் போராட்டமாக இருக்கும், ஒரு போராட்ட களம் நிச்சயமாக இருக்கும். சரி, இப்ப விஜயோட அரசியல், இப்ப அண்ணாமலை வருகை, இப்ப விஜய் ஏற்கனவே இப்போ ஒரு சில பிரச்சனைகள் சூழ்ந்து இருக்கு. அவரு இப்போ இடைத்தேர்தலாம் வரப்போகுது 5 தொகுதிக்கு. இப்போ இவரோட வலிமை எப்படி இருக்கும் இந்த 5 ஆண்டுகள்? ஒரு சின்ன உதாரணம் பார்க்கணுங்க. ஒரு மிகப்பெரிய இன்னைக்கு அந்த நினைச்சாருன்னா அவரு இந்த எம்பி தேர்தலில் ஒரு வேட்பாட்டுக்க முடியும். அவர் வந்து மத்திய அரசை பகைத்து கொள்ள விரும்பவில்லை. எப்படிங்க, ஒரு எம்பியை தேர்ந்தெடுத்துட்டு அங்கே போய் நாடாளுமன்றம் உட்காந்துக்கிட்டாங்க, அவங்க வந்து பிஜேபிக்கு எதிர்ப்பாக ஒரு குரலை கொடுத்து, அதனால் ராஜ்யசபா குரலை கொடுத்து, அதனால் இந்த நலன்களை இழந்து விட விரும்பவில்லை. சாதுரியமாகத்தான் காய் நோத்திட்டு இருக்காரு, ரொம்ப சாதுரியமாக காய் நோத்திட்டு இருக்காரு. இதுவரையிலும் போகின்ற பாதை சரியான பாதை, இதுவரையில் போகின்ற பாதை சரியான பாதை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ம குரு பார்த்தீங்கன்னா, அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்கிய சனி, இது நிரந்தரமாக இருக்குமா? கிரகங்கள் நிரந்தரமாக ஒரே இடத்தில் இருப்பார்களா? இது ரொம்ப முக்கியமான விஷயம். எல்லா தலைவர்களுமே ஜோதிடம் பார்க்காம யாருமே கிடையாது. நிச்சயமா ஜோதிடம் என்ன சொல்லுதோ அதுல தான் செயல்படுறாங்க. இப்ப பாருங்க, நவம்பர் 13 ராசிக்குள் கேது போக போறார், கடகராசிக்குள்ள. முதல்வர் விஜய் அவர்களுக்கும் இது ஒரு சோதனை காலமாக இருக்கு. எழுதி அதான் கேட்க வந்தேன். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன் உங்களுக்கு. நான் திரும்ப சொன்னது என்னன்னா, திராவிட முன்னேற்ற கழக தலைவரை பற்றி பேசுகின்ற போது 7ஆம் இடத்தில் ராகு இருந்தால் இந்த சங்கடங்கள் நிகழும். தேர்தலுக்கு முன்னதாக கூட்டணி கட்சியினரால் இருந்து நிறைய சங்கடங்களை சந்திப்பா சொன்னேன். இப்ப 7ஆம் இடத்துக்கு சனி பகவான் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா, எடப்பாடிக்கு வந்து நண்பர்களை முதுகில் குத்துவார் சொல்லியிருந்தார். இப்போ நம்முடைய முதல்வர் விஜய் அவர்களுக்கு நவம்பர் 13க்கு பிறகு 7ஆம் இடத்துக்கு ராகு வராரு. இப்போ ஒரு 2 சீட்டை வச்சுக்கிட்டு ஒரு மந்திரி வாங்கிட்டு, ஒரு 5 சீட்டை வச்சுக்கிட்டு 2 மந்திரி வாங்கிட்டு, இப்படி வந்து கூட்டணி கட்சிக்காக தன்னை தியாகம் செய்து கொண்டிருக்கிறார். புரியுங்களா? இப்ப விஜயோட ஜோதிடத்துல ராகு திசை மாறுதா? ராகு வந்து 7ஆம் இடத்துக்கு வராரு கோச்சார ரீதியாக. ஓகே, ஜென்ம ராசிக்குள்ள கேது வராரு. அப்ப என்னன்னா, எவரை எல்லாம் இவர் நம்பிக்கொண்டிருக்கிறாரோ அவர்களே இவருடைய முதுகில் குத்துவார்கள், அவர்களே இவருக்கு தலைவலியாக மாறுவார்கள், இவருக்கு எதிர்ப்பாக மாறுவார்கள், அவர்களால் இவர் சங்கடத்தை அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும். புரியுங்களா? அது ஒரு சங்கடமான நேரம். அதே நேரத்தில் இன்னொரு ஜாதகத்தை நாம் பார்க்கணும், அதை பார்க்க விடக்கூடாது. முன்னாள் முதல்வர் அவருடைய ராசியை விட்டு கேது நகருவதே அவருக்கு ஒரு நல்ல யோகம். ஸ்டாலினுக்கு கேது நகருவதே, எப்பொழுது ஜென்ம ராசிக்குள் கேது சஞ்சரிக்கிறாரோ ஒரு சூனியம் வைத்தது போல, வைப்பு வைத்தது போல வாழ்க்கை தலைக்கீழாக மாறிவிடும். எல்லா விதமான போராட்டங்களையும் கொடுத்து விடும் இருக்கு. இப்போ 1.5 ஆண்டுகளாக பட்ட கஷ்டம் போறா இந்த நவம்பர் 13க்கு பிறகு மாறப்போகுது. ஸ்டாலினுக்கு மாறுது, ஒரு நல்ல நேரம் வருது சொல்லுவாங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துக்கு ராகு வராரு. ராகு 6ஆம் இடத்துக்கு வருகின்ற போது உடல்நிலையில் முதலில் முன்னேற்றம், ஆரோக்கியம் மேம்படும். எதிர்ப்பு எந்த எதிர்ப்பாக இருந்தாலும் அந்த எதிர்ப்பை வீழ்த்துகின்ற சக்தி 6ஆம் இடத்து ராகுவிற்கு உண்டு. புரியுங்களா? அப்போ இவர்களுக்கு சங்கடம் வரப்போகுது, இவர் தன்னுடைய அரசியலை முன்னெடுக்க போகிறார். நீங்க சொல்றதை நான் எப்படி பார்க்குறேன்னா, ஸ்டாலின் அவர்களுக்கு இன்னைக்கு காங்கிரஸ் கூட்டணியிலேருந்து வெளியே வந்துட்டோம் அப்படின்னு ஒரு அறிக்கை விட்டுட்டாரு. அங்கே மம்தா என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம இந்திய கூட்டணியிலேருந்து எல்லாம் தனியாக வந்துட்டோம், பிரதம மந்திரி வேட்பாளர் நம்ம ஒரு கூட்டணி அமைச்சு தேர்ந்தெடுக்கணும், அது ஸ்டாலினாக இருக்கணும் அப்படின்றாங்க. நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது நல்லா எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், 2029 தேர்தல் மிகப்பெரிய எதிர்பார்ப்பினை உண்டாக்குகின்ற தேர்தலாக இருக்கும். என்ன காரணம்னா, இப்போ சொல்லிடுறேன் உங்களுக்கு, இப்போ 9ஆம் இடத்துக்கு சனி வந்ததுனால தானே சிஎம் விஜய் ஆனார். புரியுங்களா? இதுவே 9ஆம் இடத்திற்கு 2028ஆம் ஆண்டு 24/4/2028 சனி பகவான் போறார். எப்படிங்க? இவர்களுக்கு யோகத்தை உண்டாக்கிய சனி பகவான் முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு 2028ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி பாக்கிய சனியாக சஞ்சரிக்க போகிறார். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா குருவுடைய சஞ்சாரமும் சாதகமாக இருக்கும். தொடர்ந்து 2000 தேர்தல் வரணும் பார்த்தீங்கன்னா ராகு வந்து இவருக்கு யோகத்தை கொடுப்பார். 6ஆம் இடத்து ராகு, கேது 12 போயிட்டாரு. அப்போ நீங்க இந்த 2 சக்திகள் பேசணும் இல்லையா? ஒன்று இன்றைய முதல்வர், இன்று புதிதாக அரசியல் கண்டிருப்பவர். இந்த 2 பேருக்கும் பார்த்தீங்கன்னா என்னதான் போராளிகளாக இருந்தாலும் அரசியலை முன்னெடுத்தாலும் 2029 நாடாளுமன்ற தேர்தலில் மையப்புள்ளியாக ஸ்டாலின் இருப்பார். எழுதி வச்சுக்கங்க. இது அவர், நான் அரசியல் பேசல, ஜாதகம். அவருக்கு சனி உச்சம். புரியுங்களா? அப்ப இன்னும் 2028ல 29 தேர்தல் 28 அவருக்கு நல்லா வந்துடுறாரு. இப்போ நவம்பர் மாதம், நவம்பர் 13, இந்த நவம்பர் 13 ராகுகேது பயிற்சி, அதுதாங்க ஒரு பெரிய உடைச்சிட்டு வெளியே வர நேரம். அது
அங்கதான் ஜாதகத்திலே மாற்றம் மாற்றம். இப்போ ஒரு வீழ்ச்சி வந்தது இல்லையா, மறுபடியும் ஒரு முன்னேற்றத்திற்குரிய வழி நவம்பர் 13க்கு பிறகு உறுதியாக இருக்கும். ஜாதக தலைகள் இருக்கு, அவங்க பார்ப்பாங்க, அங்கே பரிகாரம் பண்ணணும், கருணாநாதன் யாரு, விதிக்கு உரிய கோவில் எது, அதுக்குரிய திசாபுத்திக்கு ஆலயங்கள் எது, எங்கே போகணும், அதை அவங்க பார்த்துக்குவாங்க. ஆனால் நம்ம மேலோட ஜாதகம் பார்க்கின்ற போது அவர் கன்னி லக்னம், புரியுதுங்களா, சிம்ம ராசி, அவரால் மீண்டும் ஒரு வெளிப்பாட முடியும். இந்த கோச்சார ரீதியாக 9ஆம் இடத்திற்கு சனி வருகின்ற போது அவருடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றம் இருக்கு. இப்போவே துர்கா அம்மா கூர்க்கு கோவிலுக்கு கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்க புரியுங்களா, கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்க. அது ஒரு நல்ல விஷயம், அதுவும் முக்கியமான கோயில் சொன்னாங்க. அதுவும் ஸ்டாலின் நான் அவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லுவாங்க, என்னன்னா எல்லாமே சொல்லுவாங்க, இந்த அவங்க போகாத கோயில் கிடையாதுங்க, பண்ணாத எதுவுமே கிடையாது, எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே என்னன்னா நீங்கள் இருக்கீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு ஒரு நோய் வருது, நோய்க்கு டாக்டர்கிட்ட போகிறீங்க, டாக்டர் குறிப்பிட்ட மருந்து எழுதி கொடுப்பாரு. இப்போ மருந்துகள் போனால் 1000 மருந்து இருக்கும். இப்போ எல்லா மருந்தும் நமக்குரிய மருந்து கிடையாது. அப்போது இவருடைய ஜாதகம் என்ன, இந்த ஜாதகத்திற்கு நம்ம வழிபட வேண்டிய செல்ல வேண்டிய ஆலயங்கள் என்ன, குறிப்பாக அவர் போகணும், இல்லை அவர் போகாத பட்சத்தில் எப்படி அவரை அங்கே கொண்டு போக வைப்பது, அவரே இல்லாமல் ஒரு விஷயம் நடத்துன்னு வச்சுக்கலாம், எப்படி நடத்துவது, இதையெல்லாம் முதல்ல அவங்க புரிஞ்சுக்கணும். புரியுங்களா, இதையெல்லாம் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவங்க எல்லா கோயிலுக்கும் போகிறாங்க, போகாத கோவிலே கிடையாது. இப்போ எல்லாரும் பார்த்தீங்கன்னா அங்கே போங்க, அங்கே இது தீர்ந்துடும், இங்கே போங்க பயம் போயிடும், அது பொதுவான ஆலயங்கள். ஆனால் உங்களுக்குரிய ஆலயம் எது, ஒன்று அளவு இருக்குல்ல, உங்கள் ஜாதகத்தில் என்ன கர்மா சொல்லுது, என்னென்ன தடைகள் இருக்குது. ஒரு நல்ல விஷயம், அவங்க அப்பாவை பார்த்தீங்கன்னா அமாவாசை ஜாதகம், யார், கலைஞர் ஜாதகம் இருக்கு, இவர் பௌர்ணமி ஜாதகம், யார், இவர் பிறந்ததுலேருந்து வளர்ச்சி நோக்கி தான் போயிட்டு இருப்பார். இப்போ கோச்சார கிரகங்கள் இவருக்கு எதிர்மறையான பலன்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கு. இப்போ ஜாதகத்தில் தோஷம் சொல்றாங்க. ஆமாங்க. இப்போ இந்த தலைவர்களுக்கான தோஷம் என்னவா இருக்கும்? தலைவர்களுக்குரிய தோஷம் கிடையாது, அந்த ஜாதகத்தில் என்ன தோஷம் இருக்கு, என்னென்ன இருக்கு, ஒரு ஜாதகத்தில் என்ன தோஷம் இருக்கு. ஏங்க இப்போ தெளிவா நம்ம இதெல்லாம் பேசிட்டோம், என்ன தோஷங்கள் இருக்குன்னு. நீங்க தோஷத்தை நான் சொல்லிடுவேங்க, என்ன சொல்ல முடியும், அவர் கோவிலுக்கு போவாரா, கேள்விக்குறிதான், போவாரா? இப்போ அண்ணாமலை போவார், ஆனா விஜயம் போவார், இவர் போவாரா, அது துர்காமா தான் சொல்லுவாங்க. இல்ல, அதற்கும் வழிபாட்டு முறைகள் என்பது வேற இருக்கு, அதை அவங்க சரியா செய்யல. என் பார்வையில் எடப்பாடியாரும் போவார், எடப்பாடியும் போவார். ஏங்க தேர்தலுக்கு முன்னாள் பாத்தீங்கன்னா மாந்தி தோஷம் இருந்ததுங்க அவருக்கு. அவங்க மனைவி திருவாலங்காடு போயிட்டு வந்தாங்க, புரியுங்களா. ஆனா இன்னும் மறுபடியும் சொல்றேன், அதை முறைப்படி என்ன யாருக்கு நோயோ அவர்கள் தான் வைத்தியம் செய்து கொள்ள வேண்டும். ஒன்று. இரண்டாவது, அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு பித்ரு தோஷம் இருக்குங்க, தந்தையோடு போய் தான் பித்ரு தோஷம் பரிகாரம் பண்ண முடியும். தந்தை போக முடியாத பட்சத்தில் அவரால் அங்கே பயணிக்கவே முடியாது. தந்தை இருக்கிறார் என்கின்ற பட்சத்தில் அவரிடம் தர்பையை அவர் கையிலிருந்து வாங்கி கொண்டு போயிட்டு அவராக அந்த தர்பையை வைத்து அதற்கு பரிகார பூஜை செய்து அதன் வழியாக நம்ம பலன் அடைய முடியும். இப்போ பரிகாரத்திலே நிறைய விதிகள் இருக்கு. இன்னும் பரிகாரம் என்று சொல்வது கூட பார்த்தீங்கன்னா ஆலயங்களுக்கு மட்டும்தான் அந்த பலம் உண்டு, கிரகஸ்தலங்களுக்கு மட்டும்தான் அந்த பலம் உண்டு. என் வீட்டில் உட்காந்துட்டேன், எனக்கு பெரிய நான் கோடீஸ்வரன், என்னால் 10 குருக்களை கொண்டு வர முடியும், நான் இங்கேயே பூஜை பண்ணுவேன், என்ன சாமி என்ன எவ்வளோ ஆளா, நீ என்ன முதலாளியா, அவங்க தான் உன்னை இயக்கிட்டு இருக்காங்க, நீ எப்படி அவங்களை இயக்க முடியும்? காலம் உன்னை வழிநடத்தி கொண்டு இருக்கிறது. எந்த இடத்தில் நீ போய் நிற்க வேண்டும் என்பது காலம் தீர்மானிக்கிறது, உன்னுடைய கர்ம விலை தீர்மானிக்கிறது. அதற்கு மேலாக ஜாதகம். அதையும் தெளிவா சொல்லுவேன் நான். எனக்கு அண்ணாமலை ஜாதகத்திலையும் சொல்லிடுறேன், அதையும் தெளிவா சொல்லிடுறேன். என்னன்னா அண்ணாமலை பிறந்த நேரத்தில் ஒரு 500 பேர் பிறந்திருப்பாங்க. ஏன் எல்லாராலையும் அண்ணாமலை மாதிரி வர முடியல? ஒரு செல்வா கூட திகழ முடியல. உன்னுடைய கர்ம வினை என்னவாக இருக்கிறதோ அதுதான் உன்னுடைய இடம். ஆனா பலன் கிடைக்கும். இப்ப விஜய் இருக்காருங்க, விஜய் பிறந்த நேரத்தில் 500 பேர் பிறந்திருப்பாங்க. விஜய் முதல்வர் ஆயிட்டார், அது அந்த யோகம்தான். ஆனா மற்றவர்களால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு எம்எல்ஏ ஆகலாம், இல்ல ஊராட்சி மன்ற தலைவராகலாம், இல்ல 10 பேருக்கு மத்தியில் செல்வாக்கு இருக்கலாம், ஒரு மாவட்ட தலைவராகலாம். இப்படி பார்த்தீங்கன்னா இந்த யோகமுள்ள ஜாதகம் தான், அந்த ஜாதகம் யோகமுள்ளதாக இருந்தாலும் உன்னுடைய கர்ம வினைக்கு ஏற்பத்தான் நீ இருக்கின்ற இடத்தை தீர்மானிக்க முடியும். இதெல்லாம் தீர்மானிப்பது நிறைய விஷயம் இருக்குங்க, நிறைய விஷயம் இருக்கு ஜாதகத்தில். நம்ம பேசுவது இன்னைக்கு ஒரு 10 நிமிடம் பேச வச்சிங்களேன், ஆனால் 10 மணி நேரம் பார்க்கணும் ஜாதகத்துங்களா, ஆழ்ந்து பார்க்கணும். ஆனால் பொதுவாக 2 நிமிடம் பார்த்தாவே என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த ஜாதகத்தில் இந்த தோஷம் இருக்கு, இந்த யோகம் இருக்கு. தோஷம் இருப்பது போல யோகமும் இருக்கும். என்னன்னா நமக்கு நம்பிக்கை என்னன்னா கடந்த பிறவிகளில் நாம் எதை செய்தோமோ அந்த தொடர்ச்சி தான் இந்த பிறப்பு நமக்கு.
அது பாவம் அதிகமாக செய்திருந்தால் இந்த பிறவியில் நமக்கு நல்ல பலன்கள் கோச்சார ரீதியாக கிடைத்தாலும் திசாபுத்தி ரீதியாக கிடைத்தாலும் அந்த நல்ல பலன்கள் நமக்கு சரியான அளவில் நமக்கு கிடைக்காது. அது புண்ணியங்களை அதிகபட்சமாக செய்திருந்தால் இந்த காலகட்டத்தில் நமக்கு அந்த புண்ணிய பலன்களை அதிகமாக அனுபவிக்க முடியும். கடைசி பிறவியாக இந்த பிறவி இருந்து விட்டால் பாவத்தையும் புண்ணியத்தையும் சேர்த்து அனுபவித்து விட்டு மோட்சம் செல்ல வேண்டும். அப்போ கர்ம வினை தான் தீர்மானிக்குது இங்கே முக்கியமாக, புரியுதுங்களா? நீ என்ன செய்ய வேண்டும், என்ன எப்படி இருப்பாய் என்பதை ஜாதகம் பார்த்து தெரிந்து கொள்ள முடியும். ஆனால் உன்னுடைய இடத்துடைய அளவு என்ன என்பதை உன்னுடைய கர்ம வினை தீர்மானிக்கிறது. கண்டிப்பாக அண்ணாமலை ஒரு பேசும் சக்தியாக மாறுவார், சரிங்களா? இந்த ஆட்சிக்கு எதிரான ஒரு இடத்தை பிடிப்பார். அதே நேரத்தில் மூன்றாவதாகவும் ஒரு சக்தி உருவெடுக்கப் போகிறது. அது முன்னாள் முதல்வர் ஸ்டாலினாக இருப்பார். எழுதி வச்சுக்கிங்க. அவர் வீழ்ந்து விடவில்லை. இதான் யதார்த்தம். திரும்ப அடுத்த பதிவுகளுக்கு நம்ம நிறைய பேசுவோம். கண்டிப்பாக. திருக்கோவிலூர் பரணிதரன் ஒரு ஜாதகத்தை கணிச்சாருன்னா அது துல்லியமாக இருக்கும். மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. இதை பார்ப்போம். நீங்கள் சொன்னதெல்லாம் எப்படி நடக்க போகுது பார்ப்போம். ஏற்கனவே நீங்கள் சொன்னது நடந்திருக்கு. நீங்கள் இந்த ஒரே விஷயம் தான் இதில் இந்த தொழிலில் எது நமக்கு தெரிந்திருக்கிறதோ அதை மறைக்காமல் சொல்லணும். நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் நண்பன் வச்சிங்களேன், உங்களுடைய காலகட்டம் இந்த நேரம் பாதகமாக இருந்தால் பாதகமான காலகட்டம்னு உடச்சி விட்டுடணும். நல்ல காலம் சொல்லணும். அதான் நல்ல ஜோதிடர், சரிங்களா? அப்போது இதை தமிழ்நாட்டில் ஜோதிடத்துறை பெரிய அளவு வளர்ச்சி பெற்றிருக்கு. இப்போ நம்ம பேசிட்டு போகிறது மட்டும் பெரிய பேச்சு கிடையாதுங்க. இது 1000 பேர் பார்ப்பாங்க, 1,00,000 பேர் பார்ப்பாங்க. இது தப்பாக சொல்லியிருக்காரு, இது தப்பாக எல்லாம் கேள்வி கேட்பாங்கல்ல, அதற்கு நாம் இடம் கொடுக்கக்கூடாது. என்ன ஜோதிட சாஸ்திரம் என்ன சொல்லி இருக்கிறதோ அதன்படி இந்த கிரகங்கள் இங்கே சஞ்சரிக்கின்ற போது இந்த நிலைக்கேற்ப பலன்கள் இருக்கும், இந்த திசாபுத்திக்கேற்ப பலன்கள் இருக்கும், இந்த லக்கினம் இந்த ராசி இதற்கேற்ற பலன்கள் இருக்கும். அது என்ன கூறப்பட்டிருக்கிறதோ அதை நம்ம சொல்லிட்டு போயிடுறோம். கர்ம வினை என்னவோ அதை அவங்க பார்த்துக்குவாங்க. நம்முடைய கடமை நம்ம செஞ்சுருக்கோம். கண்டிப்பாக ஒவ்வொரு ஜாதியும் துல்லியமாக அழகாக மக்களுக்கு தெளிவாக விவரிச்சிங்க. உங்கள் நேர்த்தும் கருத்துக்கும் மிக்க நன்றி.